Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard maths chapter 5 coordinate geometry example 5.27 பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, a mobile phone is put to use when the battery power is 100%. The percent of battery power y in decimal remaining after using the mobile phone for x hours is assumed as y is equal to minus 0.25x plus 1. Find the number of hours elapsed if the battery power is 40%. How much time does it take so that the battery has no power? என்ன கொடுத்துருக்காங்க, சம் தான் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், பட் அதை புரிஞ்சுக்கிட்டால் மேட்ரே இல்லை உள்ள. என்ன சொல்லியிருக்காங்க, மொபைல் ஃபோன் இஸ் புட் டு யூஸ் when the battery power is 100%. அதாவது ஒரு மொபைல் சார்ஜ் போட்டிருக்கீங்க, அது 100% ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. The percent of battery power y remaining after using the mobile phone for x hours is assumed. ஒரு சம்திங் ஒரு 2 hours நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 2 hours யூஸ் பண்ணதுக்கப்புறமா சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்போ 2 hours கழித்து அந்த மொபைலில் எவ்வளோ ரிமைனிங் சார்ஜ் இருக்கோ அதுதான் ஒய்ன்னு சொல்கிறாங்க, ரிமைனிங் சார்ஜ். ஓகேவா, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, 2 hours, அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. அதை வந்து ஒரு ஈக்குவேஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு minus 0.25x plus 1ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஹவர்ஸ்னால் நம்ம ஒவ்வொரு டைமாக கொஞ்சம் நேரம் கூட 3 hours யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இப்போ 4 hours யூஸ் பண்ணோம்னா எவ்வளோ சார்ஜ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் elapsed if the battery power is 40%. பேட்டரி பவர் 40% இருக்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பேட்டரி பவர்னால் இதில் என்னது ஒய் தான். இப்போ ஒய் வந்து 40% இருக்கிறப்போ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து எக்ஸு, ஒய் வந்து 40% இருக்கிறப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மச் டைம் டஸ் இட் டேக் ஸோ த பேட்டரி ஹேஸ் நோ பவர். அது பேட்டரி வந்து 0% இருக்கிறப்போ, அப்போ ஒய் வந்து 0% இருக்கிறப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போகலாம். சொல்யூஷனில் to find the time when the battery power is 40% இருக்கிறப்போ 40% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போது we have to take y is equal to 40%. ஒய்யோட வேல்யூ 40%ன்னு எடுக்கிறோம். அப்போ y is equal to 40% என்னது, 40/100. 40யை 100ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 0.40ன்னு கிடைக்கும். அதாவது நீங்கள் கீழே வந்து 2 0 இருக்குது, ஸோ பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். பாயிண்ட் வந்து 100ஆல் டிவைட் பண்ணுறப்போ 2 0 இருக்கிறனால 2 டிஜிட் முன்னாடி மூவ் ஆகும். ஸோ 0.40. சரி, இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 0.40ன்னு கிடச்சிச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூ இதுவாக இருக்கிறப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஒய் இஸ் ஈக்குவல் டு minus 0.25x plus 1 தானே. ஒய்க்கு பதிலாக 0.40 ஈக்குவல் டு minus 0.25 x plus 1. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு 1 லெஃப்ட் சைடு கொண்டு போகலாம். 0.40 minus 1 equal to minus 0.25x. 0.40 minus 1 என்ன ஆகும், அப்போது 0.40லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0.39 போடக்கூடாது. என்ன பண்ணணும், இது டெசிமல், இது ஹோல் நம்பர் பண்ணுறதா இருந்தால் 1.00 வச்சுட்டு 0.40 இப்படி தான் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே 0ல் 0 போச்சுன்னா 0, இங்கே 0ல் 4 போகாது. அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணணும். பாரோ பண்ணுறப்போ 10 ஆகும், 10ல் 4 போகிறப்போ 6. இங்கே ஆல்ரெடி பாரோ 1 தான் இருந்துச்சு, அதை பாரோ கொடுத்துட்டோம். ஸோ இங்கே 0 தான் இருக்கும். ஸோ 0.60. ஸோ மைனஸ், இதுதான் பெரிய நம்பர், 1 தான் பெரிய நம்பர். ஸோ அதுக்குரிய சைன் வந்து மைனஸ் 0.60 ஈக்குவல் டு மைனஸ் 0.25x. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வரப்போ டிவிஷனில் வரும். ஸோ minus 0.60 டிவைடட் பை minus 0.25. மைனஸும் கேன்சல் ஆகும். இது வந்து கீழே நமக்கு டிவைட் பண்ணுறப்போ எப்போவுமே டெசிமல் இருக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் ரைட் சைடில் மூவ் பண்ணணும், அப்போ தான் ஹோல் நம்பர் ஆகும். எத்தனை டிஜிட் மூவ் பண்ணணும், 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணணும். அப்போது 100ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணணும். கீழே என்ன பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் பண்ணணும். அப்போ மேலேயும் 2 digits ரைட் சைட் மூவ் ஆச்சுன்னா 60, இங்கே ரைட் சைட் மூவ் ஆச்சுன்னா 25. இது ரெண்டையும் 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா. 5 5s are 25, 1 5 is 5, பேலன்ஸ் 1 இங்கே வரும், 2 5s are 10. ஸோ 12/5ன்னு நமக்கு கிடைக்குது. அப்போது இது வந்து எக்ஸோட வேல்யூ தான் 12/5. 12ல் 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்,
2 5s are 10, balance 2. ஸோ இனிமே இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம 0 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 5s are 20. ஸோ 2.4 hours. எக்ஸோட வேல்யூ என்னது 2.4 hours. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ இஃப் த பேட்ரி பவர் இஸ் 0வாக இருந்துச்சு, பேட்ரி பவர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய்யோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். ஸோ அதே ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 = -0.25x + 1. நமக்கு இதை ஒரு ரைட் சைடு மூவ் பண்ணுறப்போ +1 வந்து இங்கே -1 ஆகும். 0 - 1 is -1 = -0.25x. எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது இங்கே வரப்போ டிவிஷனில் வரும். -1/0.25. இங்கே மைனஸும் கேன்சல் ஆகி 1/0.25 வருது. கீழே எப்போவுமே டெசிமலில் இருக்கக்கூடாது டிவைட் பண்ணுறப்போ. ஸோ பாயிண்ட்டை ரைட் சைட் 2 digits மூவ் பண்ணணும்னா நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே என்ன பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் பண்ணணும். 1 × 100 is 100 by 0.25 × 100 is பாயிண்ட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். 2 0 இருக்கனால ரைட் சைடு 2 digits மூவ் ஆகும். ஸோ 25 = இதை கேன்சல் பண்ணால் 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 125 is 1025. 4 25s are 100. So equal to F4. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 4 hours. Therefore after 4 hours the battery of the mobile phone will have no power. நம்ம 4 hours யூஸ் பண்ணோம்னா பேட்டரி வந்து நோ பவரில் ஆயிரும். ஓகேவா, புரிஞ்சுதா? தேங்க்யூ.